இன்னைக்கான எபிசோடில் வேலுவோட அண்ணே சொல்கிறாரு, அம்மா சக்தி கோவிலுக்கு போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவன் நமக்குலாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கா அம்மா அப்படிங்கிறா. ஏன்டா உண்மையாகவே அவள் கோயிலுக்கு தானே போயிருக்கா அப்படின்னு. அந்த கோயிலோட தர்மகதை யார் அப்படின்னு கேட்குறா. நம்ம தானே, அப்போ கேளு அந்த புரோகிதர்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது புரோகிதர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் மருமக இங்கே வந்தாளா அப்படி கேட்கும்போது, நம்ம சின்ன பொண்ணு சக்தி தானே, அவங்க வரலையேம்மா அப்படின்னா. இல்லை நீங்கள் காலேருந்து பார்க்கவே இல்லையா அப்படி கேட்கும்போது, நம்ம வீட்டு ஆளுங்க வந்தால் எப்படிம்மா கோவிலுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ உங்கள் பாட்டி சொல்கிறாங்க, நான் இவன் சொல்கிறத வச்சு கூட நம்பலை, ஆனால் புரோகிதர் சொல்லும்போது நம்பாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லவும், சரி வாடா நம்ம 2 பேர் போய் பார்த்துட்டு வரலான்னா அவங்களும் உங்கள் பையன் கிளம்புறாங்க. இந்த சைடு ஜெயரன் கௌரிகிட்ட பேசியிருக்கா. அப்போ கௌரி சொல்கிறாங்க, என்னோட தேவைக்காக என்னோட தாலி அடகு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, என்னதான் எனக்கு இருந்தாலும் அந்த தாலி பிடிக்காம மாட்டேருந்தாலும் அது ஒன்றும் அவ்வளோ வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ஒரு வீடு பார்க்கணும் சேரா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ தான் என்னமோ என் வாழ்க்கையில் நான் கரெக்டாக போய்க்கிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வேலோட அண்ணே உங்கள் அம்மா கிட்டே கேட்குறாரு, அம்மா அவளை கண்டுபிடிச்சா அவள் நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறா. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கவே கூடாதுடா அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லலாம். உங்கள் அப்பா உடனே ஃபோன் அடிச்சு உடனே இந்த கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கான எபிசோட முடிச்சிடுறாங்க.